மனுஷ தன்மை உங்களுக்கு இருக்குன்னு காட்ட நேரம் தேடிட்டீங்களா? சொல்லாதீங்க அவனை. ஏய், சொர்ணாக்கா ரமேஷ் சாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 1 ரூபா காசை தண்ணியில போட்டு எடுறாங்க. இந்த பாரு, தண்ணியில விளையாடுற வேலை இனிமே வச்சுக்காத. நான் ஆரம்பிச்சு வச்ச வேலை என்னோட முடியட்டும். வா. ஒரு பக்கெட் டீல கொடுங்க. எப்ப பார்த்தாலும் 10 ரூபா தானா? சில்லறை எடுக்க நேரமாகும், அப்புறமா கொடு. சரி வர. ஏண்டா அப்பா ராசா, கால் வலிக்க எம்புட்டு நேரம் நிக்கிற. குமரி பொண்ணு கேட்ட டக்குன்னு குடுக்கிறியா? கோச்சுக்காத பாட்டி, நீ ஒரு காலத்துல சுருக்குன்னு வாங்கி போயிருப்ப. முகத்தை பார்த்தாலே தெரியுது. யார் உன் பொண்ண சொல்றியா? அவளுக்கு நான் மாமா தானே. வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கா. அவளுக்கு காலா காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அக்கறை உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? அக்கறை இருந்துட்டா ஆயிடுமா? ஏண்டி ஓடி போனவளை எல்லாம் எவண்டி கட்டிக்குவான்? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிய? வாரத்துல சனி ஞாயிறு மட்டும்தானே வரான். இவனுக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுதுன்னு ஆத்தாளும் பொண்ணு நினைச்சீங்களா? இங்க என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும். இவர் யாருமா நம்மளை கண்டிக்க? இன்னைக்கு அறையிறியே, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே உரிமையை அன்னைக்கு நான் வீட்டு விட்டுட்டு போய் திரும்பி வந்தேனே, அப்பவே காட்டியிருந்தா. கையில தங்க வலியில் காணுமேன்னு பாத்தியே தவிர இழக்க கூடாதது எழுந்துட்டியாடி பாவின்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை கேட்டியா? யாருக்கும் தெரியாதுன்னா மூடி மறைச்சிடலான்னு தானே? அடி பைத்தியக்காரி, ஊரை கூட்டி என் மக சோரம் போயிட்டான்னு மூக்க சிந்திக்கிட்டு நிக்க சொல்றியா? என்னால உனக்கு தலகுனிவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, உன்னால எனக்கு தலகுனிவு வர்ற மாதிரி நீ நடந்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ என் பொண்ணு இல்ல, உங்க அப்பா பொண்ணு, ரோஷக்காரருக்கு பிறந்தவன். உன்னை யாராவது பலவந்தமா கடத்திக்கிட்டு போயிருந்தா கொலகாரியா ஜெயிலுக்கு தான் போயிருந்திருப்ப, வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். நீயாவே எவனோடையாவது போய் ஏதாவது தப்பு தண்டாவா நடந்திருந்தா நீ வீட்டுக்கு வந்திருக்க மாட்டே, உன் பொண்ணா வீட்டுக்கு வந்திருக்கும். ஆனா திரும்பி வந்திருந்த திட்டிட்டு ஆயிடுமா? நீக்கிடும் கண்டாயுதம் ஏந்தி என் பிள்ளை பொறுத்து பணி கொண்டு அருள் செய் வடபழனி. 1/2 கிலோ அரிசி. ஏன் தம்பி இவன் எல்லாம் ஊர்ல இல்லையா? கடப்பக்கம் ஆளைய காணும். ஏமா என் பையன் என்ன ஊரை விட்டு ஓடி போற ஜாதி நினைச்சியா? எவனாவது பணக்கார பசங்க கிடைப்பானான்னு அலைகிறாருல வெக்கங்கட்டு. நான் சொன்னதை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டான் என் புள்ள. இவன் ஏன் புள்ள, நான் பெத்த புள்ள. என்னடா இப்படி ஓடி வர? ஒன்னில இந்த வாரம் ரேஷன்ல மண்ணெண்ண கிடையாதான். ஏதுதான் ஒழுங்கா கிடைக்கிறான். என்னடா
என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, சும்மா ரஜினி ஸ்டிங். சார் மண்டபத்தாண்ட காத்து நிற்கிறாரு. அவரை நம்பி நான் இங்கேயும் வர தயாரா இல்லைன்னு சொல்லிடு. தைரியம் இருந்தா இங்க வந்து பேசணும்.